கைஸ் இன்றைக்கி நம்ம திருப்பி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ கூட வந்துட்டோம். அதாவது இப்போ ரீசெண்டாக வீடியோலாம் வந்துட்டு சில வீடியோ, அதாவது ஒரு சில வீடியோ 2-3 வீடியோ வாய்ஸே வர மாட்டேங்கி. அதுக்கான ரீசன் என்னென்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது, டியூஷன் முடிச்சு லேட் ஆகுது. ஆனால் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம எல்லா டெய்லி வீடியோ போடுறதுனால தான் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் தான். கண்டிப்பாக கேம் ப்ளே வீடியோ நல்லா வந்துடும். இந்த வாய்ஸ் ஓவர் இந்த வாரம் எக்ஸாம்னா இல்லை, எக்ஸாம் ஏப்ரல் தான் வருது. ஆனால் அதுக்கு இன்னும் ரிவிஷன் வைக்கிற பேரில் இந்த மாதிரி லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆகாது. சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வீடியோ வந்துடும். அதனால தான் இன்றைக்கி சாட்டர்டே வீடியோ போகிறோம், எனக்கு சண்டேயும் வீடியோ வந்துடும். ஸோ இப்போ நம்ம திருப்பி பேசாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ இந்த காஸ்டியூம் போட்டிருக்கீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக இதுதான் ஃப்ரீ ஃபயர் நியூ காஸ்டியூம். ஸோ அதனால இந்த நியூ காஸ்டியூம் போட்டு நான் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு. ஆனால் டெவலாக இருக்கப்போ எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல. ஆனால் நீங்கள் ஒரு ஃபீமேல் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. மேலே டெவலான கொம்பனாக வச்சு ரெக்கார்டாக இருக்குது. அதான் நான் சொல்லிடுவேன். ஓகே அண்ணா, இதுதான் என் காஸ்டியூம் ரிவ்யூ. ஏன்னா அப்புறம் வாய்ஸ் மாறிடுச்சுன்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா தொண்டை கட்டிடுச்சு. தொண்டை கட்டதால் தான் வாய்ஸ் மாறிடுச்சு. ஸோ யாரும் கேட்காதீங்க. ஸோ அதனால் வாய்ஸ் தொண்டை கண்ணை தான் மாறிச்சு. ஸோ அது அதுவும் கொஞ்சம் நேரம் சரியாயிரும். ஸோ அதனால் நம்மளும் இப்போ திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் இப்போ கிராணி கேமை விளையாடிட்டு இருக்கேன். கிராணி வந்தேன் எல்லா வாட்டியும் போனால் அந்த கிளவி கிராணி புரட்டிலே அடிக்குது. நேராக அடிக்க மாட்டேங்க, புரட்டில் தான் பின்னாடி அடிக்கிறா. அதான் பிரச்சனையாகவே இருக்குது கிராணியில். ஸோ நம்ம கிராணி டெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ நம்மளோட டாக்டிக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு கிராணி 1 எல்லாம் எஸ்கவே முடியும். கிராணி 1, கிராணி 2, கிராணி 3, அதுக்கப்புறம் ட்வின்ஸு, அதுக்கப்புறம் ட்வின்ஸ் வித் கிராணி, அதுக்கப்புறம் ஹலோ நேபர் 1, ஹலோ நேபர் 2. ஸோ 7 பிளானில் வச்சுருக்கேன். ஆனால் அது எல்லோரும் அதுக்கு ஹைப்பாக இருக்காதீங்க. அதாவது என்னால் கன்ஃபார்மாக ஜூனுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ தான் விளையாடுறதுக்கே டைம் இல்லை. அதனால் விளையாடுறேன். ஆனால் அடி வாங்கி செத்து போகிறேனே, அது கணக்கில் கொண்டு வரணுமா இல்லையா? ஸோ அதனால் நான் அது எப்போனாலும் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருவேன். கம்யூனிட்டி போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஹைப் ஆகிக்கோங்க. இதுக்குனால இப்போவே எல்லோரும் ஹைப் ஆகி கிடக்காதீங்க எப்பவும் போடுவான்னு. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நான் அங்கேயே டைமிங் தான். ஸோ இப்போ எப்போ போட்டுருவேன். ஸோ அப்போ எல்லோரும் உட்காந்து பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ என்ன கதை பேசிகிட்டு இருக்கப்போ இத்தனை பேர் காலியா? என்ன கொடுமைடா அது. இதுதான் இதேமாரி ப்ளோ பண்ண கேமில் இருக்குன்னு சொல்லுது. பாஸ் என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஓரத்தில் இல்லையா? ஏய், டிடிஎஃப் கண்ட ப்ரைஸ்ட்டு வச்சு ஜிபிஎஸ் வைக்கிறாங்க. அது அவங்களுக்கே ஓர தெரியாது. இப்போது நான் வாய்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஓர தெரியாதா? இறங்க என்ன ஒரு நாள் நான் அவங்க தொண்டையை அடித்து கொள்றேன்னா பாருங்க. டாக்ஸிக் மைண்ட் இருக்கா இந்த மாதிரி யாரா யோசிப்பேன். அடிங்கடா, அடி. ஐயையோ, நல்லா ட்ரை பண்ணார் பாஸ். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கவுண்டர் கொடுக்காதடா, நம்ம எனிமிக்கு தான் கவுண்டர் கொடுக்கணும். நீ எனக்கே கவுண்டர் கொடுத்துட்ருக்க, பேக் ஃபயர் பண்ணிகிட்ருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? பாஸ் வெக்கணும்னு நினச்சா நான் அதுக்கு பாஸ் உங்கள் யூடியூப் சேனல் அதுக்கு பாஸ் எடிட் பண்ணணும். அதுவும் கரெக்டான ஒரு கேள்வி. இனிமேல் தான் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ விட்டுடா சாமி. சாமி இல்லை பாஸ், எடிட்டர். இந்த நேமு கூட மறந்துட்டீங்களே. கேம்லலாம் கிராணி கேம்லாம் பொருளாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எப்படி ஞாபகம் வைப்பீங்க? டேய், எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ் கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. நீ தான்டா பிரச்சனையே. உன்னை வேலை விட்டு தூக்குறேன்டா பாஸ். எவனும் ஃப்ரீயானவன் எடிட்னா அப்படி தரமாட்டான். அதுவும் ஒரு உண்மை தான். அதாவது இவன்கிட்ட ரொம்ப ஓவராக பேசுறதால இந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் என்ன புரட்டியில் அடிக்கிறேன்டாயிட்ரா பாஸ். சென்சாராக போகுது புரட்டின்ன்ற ஓடு. அதான் சாரி கைஸ், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணது. கெட்ட வார்த்தை கூட இல்லை. அது பட் இன் இங்கிலீஷ், பட் இன் தமிழ். அது கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் இருந்தாலும் கெட்ட வார்த்தை. நான் பீப் போட சொல்லிடுறேன். அதுக்கு எடிட்டர் பீப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ.